எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. தடைப்பட்டவர்களை கொண்டு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும். பெரிய காரியத்தை செய்யும்படியாக செபிக்கிறோம். 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடினால் நான் அவர்கள் மத்தியிலே வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் வந்ததற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லா குற்றங்கள், குறைகள், எல்லா மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து உடைய திரு ரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் காணப்படும்படியாக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லோர் மேலும் கர்த்தருடைய இரக்கத்தை நீர் கட்டளையிடுங்க. வழி நடத்துங்க. அடியார்களை நீர் பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நூற்றி 83வது பாடலை பாடலாம். 183. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்த நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன்,
ஆண்டவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாய் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தார், நம்மை விடுதலையாக்கினார். அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா கிரியைகளிலும் விடுதலையாக்கி அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாக தேவன் நம்மை விடுதலையாக்கினார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் இந்த பாடலை பாடி 527 உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போது காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி, எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, உடைய பிதாக்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்தார்கள்.
அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர்களை விடுதலையாக்கிற தேவன். நாங்களும் நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய இக்கட்டிலிருந்து, எங்களுடைய சஞ்சலமான சூழ்நிலையிலிருந்து, வேதனையான நிலையிலிருந்து எங்களை மீட்கிற தேவன் நீரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் பெருமூச்சோடு கூட அப்பா கிறிஸ்துவிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது பிதாவாகிய தேவன் அதை ஆண்டவரே கேட்கிறவராக இருக்கிறீர். அப்பா, இந்த கர்த்தாவே காலை நேரத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
420வது பாடல் 620. என்னை ஆனந்த தைலத்தினால் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. இந்த பாடலை பாடி என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. ஆவியானவரே கட்டுகளும் அவ்வளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் செய் ஆவியா
ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கட்டுகளையும் உடைக்கிற தேவன், தேவ ஆவியானவர், எல்லா வியாதிகளை ஆண்டவரை விலக்குகிறவர், எல்லா விதமான செய்வினை கட்டுகள், பொல்லாத பிசாசுகள், எல்லா கிரியைகளை அகற்றுகிறவராக இருக்கிறீரப்பா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் பிதாவாகி தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். ஆமென். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 90 பிரதர் ஜோசப் 96வது சங்கீதம் 96. அல்லேலூயா. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் புலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் 96வது சங்கீதம் நாங்கள் கர்த்தாவே 13 வசனங்களை வாசிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. இதை வாசித்த ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கம்பீரமாய் பாடுங்கள் என்று நாங்கள் வாசித்த வண்ணமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாட துதிக்க இந்த நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். உடைய சபையாருக்கு நீர் கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தும். வாசித்த யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். கர்த்தர் நல்லவர், மெய்யாகவே அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று கடைசி 13வது வசனத்தை வாசித்தோம். அதுதான் உண்மையாக கர்த்தர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அவைகளுக்கு அடையாளமாய்த்தான் இன்றைக்கு இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் காணப்படுவார். அதில் கர்த்தர் நல்லவர். அது நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. இந்த வேளையிலே சாட்சி சொல்லுகிறவர்கள் சொல்லலாம். சாட்சி நேரம். யாராக நீங்கள் சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஒரே ஏதாச்சும் பிரதிஷ்டை பேர் எழுதி இது பண்ணியா எழுதி வச்சிருக்கேன். வெயிட். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் ஒரு சில அறிவிப்பு. இன்றைக்கு மாலையிலும் 6 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. புதன் பைபிள் ஸ்டடி இருக்குது. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். தொடர்ந்து இந்த சூழ்நிலையிலே நாம் மெதுவாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, பிரசன்னத்தை நோக்கி நாம் முன்னோக்கி கடந்து செல்லலாம். தடைகளை ஆண்டவர் மாற்றவும், எந்த ஒரு போராட்டங்கள் வராதபடி காத்துக்கொள்ளவும் நம்ம செபித்துக் கொள்வோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கலாம். விசேஷமாய் குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. சகோதரர் தினகரன் ஜோதி அவருடைய பேரன் டேவிட் சரவணன் பிரியதர்ஷினி அவருடைய பிள்ளை
இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறோம், புது பெயர் சூட்டி பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். அதற்கு முன்பாக பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கலாம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் ஜனத்தின் மேல் பிள்ளைகள் மேல் காணப்படட்டும். தகப்பனே தேவரே கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதிலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நிற்கும்படியாக தேவரே கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும். நான் கர்த்தாவே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை, சுத்த கிருபை என்று பார்க்கிறோம். அவனுடைய கிருபை தான் எங்களுடைய ஜனங்களை எங்களையும் இந்த நாள் வரை பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா. தேவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரை இன்னும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் துணை நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும் அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து உடைய கூடாரத்திலே நான் தங்கி இருப்பேன், வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவனமாக அவர்கள் கர்த்தாவே வர கர்த்தர் உதவி செய்யும். குழந்தை பிரதிஷ்டை ஆசீர்வதித்து தார். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பொழுது பேர் கூடமா வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் அருளப்படுகிற ஈவாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜாஸ்வா இங்கே கொண்டு வர்றீங்களா பிள்ளை? பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளாக இருக்கிறார்கள். தேவன் அருளும் ஈவாக காணப்படுகிறார்கள். போட்டோ எடுங்க. பீட்டர் வா. போட்டோ எடுத்து கர்த்தர் அருளும் ஈவாக இருக்கிறார்கள். பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாக பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 19/9/2021 விசேஷமாய் அப்பா பேர் வந்து டேவிட் சரவணன், அம்மா பேர் வந்து பிரியதர்ஷினி. அருமையாய் தேவன் கொடுத்த, எப்படி திருப்பி காட்டினா தான் எல்லாரும் தெரியும். அருமையான மகன் ஜோஸ்வா எங்கல்ஸ் ஒரு அருமையான பேரை செலக்ட் பண்ணி அவர்கள் ஆயத்தப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைக்கு இந்த நாமத்திலே அவன் ஆசீர்வதிக்கப்பட ஜாஸ்வா எங்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய நாமம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். எல்லாம் கையை நீட்டி பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக. சின்னவன் ஆயிரம் சிறியன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஓ, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் என்று சொன்னாரே. அவ்விதமாய் கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே அவனை வெளிப்பட செய்து தேவன் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த புதிய பெயரில் ஜாஸ்வா எங்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய பெயரில் அவன் அழைக்கப்படும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக, கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும்படியாக நாம் செபிப்போமா. ஹல்லேலூயா. பிதாவுடைய சமூகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுத்து பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர், ஓ ஹல்லேலூயா, இன்றைக்கு திருவுளம் பற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மகன் மேல் காணப்படட்டும். எல்லா வியாதி விக்கிரங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். வளர்க்கக்கூடிய கர்த்தாவே கிருபையை பெற்றோருக்கு கொடுத்து ஆசீர்வதி. குடும்பத்திலே பேர் புகழ் உண்டாகும்படியாக இவனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அருமையான 2 குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளை ஆண்டவரே சபைக்கு தூணாகவும் அநேகருடைய ரட்சிப்புக்கு ஆண்டவரே வழிகாட்டியாகவும் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். ஜாஸ்வாவுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். தேவன் பிள்ளை ஆசீர்வதிக்க நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை சேர்க்கப்படும். பிரதர் வந்து பாருங்க. Praise the Lord. Hallelujah. உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே, உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே, உன்னத பலியாக உயிரை தந்தவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உடைந்த அடைக்கலமே, உன்னத பலியாக உயிரை தந்தவரே, பாசத்தின் எல்லை இயேசு, பார சிலுவையை சுமந்தாரே, பாசத்தின் எல்லை இயேசு, பார சிலுவையை சுமந்தாரே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே, நேசத்தின் எல்லை இயேசு, நேசித்ததால் ஜீவன் தந்தாரே, நேசத்தின் எல்லை இயேசு, நேசித்ததால் ஜீவன் தந்தாரே, கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும் அவரே, என் கோட்டையும் அவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
அன்பின் எல்லை இயேசு, அன்பினால் என்னை அழைத்தாரே. அன்பின் எல்லை இயேசு, அன்பினால் என்னை அழைத்தாரே. மரண கட்டுகளை உடைப்பவர் அவரே, மரண பரியந்தம் நடத்திடுவார். மரண கட்டுகளை உடைப்பவர் அவரே, மரண பரியந்தம் நடத்திடுவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே, உன்னத வழியாக உயிரை தந்தவரே. ஓ உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் கர்த்தாவே, கொடுத்த காணிக்கைக்காய் ஆண்டவரே கரங்களை ஆசீர்வதியுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தியும். சகோதரர் பாடின சகோதரருக்காக நன்றி அப்பா. தேவரீர் உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை மட்டும் பாதுகாத்து நடத்தினார். லூக்கா 1:28 ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஆமென் ஆமென். தொடர்ந்து வாசிக்கும்போது ஆண்டுடைய பிறப்பை குறித்த காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். மிக முக்கியமாய் தேவதூதனுடைய செயல், ஏஞ்சல்ஸ், தேவதூதனுடைய செயல் குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இந்த ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல, தேவதூதன் அந்த வாழ்த்துதல் சொல்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக அவருடைய பிறப்பை கிறிஸ்மஸ் நாட்கள் டிசம்பரில் தான் நம்ம நினைவு கூறுவோம். ஆனால் எல்லா நாட்களிலும் ஆண்டவுடைய பிறப்பை நாம் நினைவு கூறவும், அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறவும், அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறவும் நமக்கு ஆண்டவர் கிருபையை நமக்கு கட்டளையிடுவார். மரியாள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. கிருபை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷ ஒரு கிருபையை கிறிஸ்து அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு கிருபை அளித்தார். தம்முடைய தூதனை கொண்டு இந்த நல் வாழ்த்துதலை சொல்லும்படியாக ஆண்டவர் அனுப்பினார். இன்றைக்கும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்காக கர்த்தருடைய தூதன் இறங்கி வருவார் என்று பார்க்கிறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்ப திரும்ப சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையில் நீ கிருபை பெற்றாய், நீ பார்வையிலே தென்பட்டாய். தேவன் உன் மூலமாக இந்த பூமியிலே
ஒரு அற்புதத்தை செய்ய, ஒரு அதிசயத்தை செய்ய, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டார் என்று கிருபை பெற்றாய் கிருபை பெற்றாய் என்று திரும்ப திரும்ப அவளை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவளை உறுதிப்படுத்துகிறார் இல்லை? ஒரு மரத்தை நம்ம நடுறோம், அதை நடும்போது அதை உறுதிப்படுத்துகிறதற்காக அதனுடைய சுற்றிலும் அந்த மண்ணை அழுத்தி அந்த நம்ம நடுகிற அந்த காரியங்கள் நிலை நிற்கும்படியாக நம்ம என்ன செய்வோம்? சும்மா அப்படி வச்சு போகிறதில்ல. அதே போல் ஒரு குடும்ப வாழ்க்கைக்காக ஒரு பிறந்த ஒரு ஸ்திரீயாக அவர்கள் காணப்படுகிறார்கள். சாதாரண வீட்டில் பெண்கள் பிறந்து வளர்கிறதை போல வளர்கிற அந்த நேரத்தில் தேவன் மரியாளை ஒரு விசேஷ அழைப்பினால் அழைக்கும் போது அவளை உறுதிப்படுத்த வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அது மனுஷ வார்த்தைகளால் அல்ல, தேவ தூதனை கொண்டு அதை உறுதிப்படுத்துகிறார். அவள் கலங்கக்கூடாது, அவள் பதறக்கூடாது என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். 32 இல்லையா? உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட மரியாளை ஆண்டவர் அழைத்து அந்த மரியாளுக்கு அந்த செய்தியை, ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தாய் அவர்களுக்கு தூதனை கொண்டு அந்த செய்தியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவ தூதன் எப்போவாது வந்து பேசுறது உண்டா? அது மாதிரி ஒரு சொப்பனங்கள் தரிசனங்களை நீங்கள் கண்டது உண்டா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். ஐயாகவே அவருக்கு பிரியமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில், பிரியமாக இருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம தேவ தூதன் நமக்காக வருவார். நம்ம விபத்துகளிலிருந்து தப்ப வைக்க, போராட்டத்திலிருந்து நம்மை மாற்ற, நம்முடைய அழுகையிலிருந்து நம்மை மாற்றி, அந்த துக்கத்திலிருந்து நமக்கு ஆறுதல் உண்டாக தேவன் என்ன செய்வார்? நமக்கு தாங்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை வானத்திலிருந்து அனுப்புவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிச்சயமாய் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் நிச்சயமாய் காணப்படும். அதே போல் குழந்தை பேர காரிய சூழ்நிலையிலும் ஸ்திரீகள் பிள்ளை பெற்றெடுக்கும் போது கூட பெரிய ஒரு வேதனை. பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது பிள்ளை பேற்றினால். அப்போ அந்த சூழ்நிலையிலும் தூதர்கள் ஒரு பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் வேதத்தில் பார்க்கும்போது தூதர்களுடைய செயலை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:1-12 வரை வாசிக்கும்போது யாக்கோபை தைரியப்படுத்தும்படியாக ஒரு தூதனை ஆண்டவர் கட்ட 32 ஆதியாகமம் 32 அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் ராத்திரியில் எழுந்திருந்து பாருங்கள், அவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த 22ஆம் வசனத்திலிருந்து 32 வரை வாசிக்கும் போது அவன் என்ன செய்தான்? அதிகமாக ஒரு பயந்த ஒரு நிலையிலே அவன் காணப்பட்டான். நமக்கு நன்றாய் தெரியும், தன் சகோதரனை சந்திக்கும்படியாக அவன் பிரயாணம் பண்ணுகிறான். தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து பிரயாணம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய பயம், மற்ற யாருக்குமே இல்லை, அவருடைய மனைவிமார்களுக்கோ பிள்ளைகளுக்கோ வேலைக்காரர்களுக்கோ இல்லாத ஒரு பயம் அந்த குடும்ப தலைவனாகி யாக்கோபுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தேவனுடைய ஒரு சப்போர்ட் அல்லது தேவ தூதனால் தேற்றப்பட்டால் ஒழிய அவனை யாரும் தேற்ற முடியாது. ஏன்னா ஒரு பெரிய குடும்ப பொறுப்பிலே அவன் காணப்பட்டான் யாக்கோபு. அப்படி இருக்கும்போது தான் 24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு கூட போராடி அவனை மேற்கொண்டதை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவரோடு போடார்கள். யாக்கோபின் தொடை சுளுக்கி போயிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய், தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாய் என்று அந்த தூதன் என்ன செய்கிறார்? அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ அவனோ அவனுடைய பிள்ளைகளோ மடிந்து விடாதபடி அவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை அவன் போராடி பெற்றுக்கொள்கிறான்.
இப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை புருஷர்கள் நம்ம தேவனோடு கூட தனித்திருந்து தேவனுடைய கிருபையை வாங்கிக் கொள்கிறோம். இந்த முழு குடும்பத்தையும் தப்புவிப்பதற்காக யாக்கோபு என்ன செய்கிறான்? அவன் தனித்திருந்த போது தூதனானவர் வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவரை வந்து ஆசீர்வதிக்க ஏதுவானது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அவர் வந்து ஏசாவுக்கு பயந்திருந்த சூழ்நிலைகளே, அவருடைய பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் 2 பிரிவாய் பிரித்து, ஆடு மாடுகள் எல்லாம் பிரித்து, ஒரு பகுதியில் வந்து அவன் விழுந்தாலும் இன்னொரு பகுதி தப்புவிக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபு என்ன செய்கிறான்? தன்னுடைய குடும்பத்தின் மேல் கருத்தாக அவன் காணப்பட்டான். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து முதலாவது தேவனை தேடுகிறதிலே, அவரை மகிமைப்படுத்துகிறதிலே, முதலாவது நாம் அவரை தேடுகிறதிலே முக்கியமாக இருக்க வேண்டும். அதன் பின்பு நம்முடைய குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். புருஷனானவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மேலே கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். மனைவியானவள் புருஷன் பிள்ளைகள் இவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேலின் குடும்பத்தில் தேவன் அந்த யாக்கோபை கொண்டு அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் யாக்கோவுக்குள்ளே அந்த குடும்ப பாரத்தை கொடுத்தார். உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்குன்னு சொன்னது ஆபிரகாமுக்கு. ஆனால் பிரயாசத்தை அதிகமாய் படுகிறது யாக்கோபு. லேலுயா, யோசித்து பாருங்க இல்லையா? அதிகமாக நான் உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல் மாற்றுவேன் என்று யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து. ஆனால் இப்போ அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஈசாக்கு என்ன செய்கிறார்? பிரயாசப்படுகிறார். யாக்கோபு பிரயாசப்படுகிறார். கோத்திர பிதாக்கள் எல்லாருமே அந்த தேவனுடைய கட்டளை நிறைவேற அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். ஒரு நீரோடையிலே தண்ணீர் வேகமாய் ஓடுகிறது. அதிலே ஏதோ ஒரு பொருள் அடித்து வரப்படுகிறது. அது வளைந்து போகிறது, நெளிந்து போகிறது, நேரே போகிறது, பள்ளத்திலே விழுகிறது, மறுபடியும் போகிறதை போல தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நீங்கள் சுயமாக எங்கேயுமே போக முடியாது. அது எப்படி உங்களை கொண்டு போகிறதோ, அது மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், அது குறுகலான வழியாக இருக்கலாம், உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது போகிற போக்கில் தான் நீங்கள் போக முடியும். ஐயோ என்னால் முடியல, இது வந்து இங்கே இடிக்குது, இங்கே உதைக்குது, இது இடுக்கமாக இருக்குது என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் நமக்கென்று ஒரு வழியை நியமித்திருக்கிறார். எனக்கு நியமித்த வழி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு நியமித்த வழி இன்னொருவருக்கு இல்லாமல் இருக்கலாம். அது தேவன் நியமித்த வழி. அந்த வழியிலே நம்ம கடந்து போக வேண்டும். லேலுயா, பாருங்கள், எஸ்தருக்கு ஒரு வழியை நியமித்தார் இல்லை? எஸ்தர் நம்ம வாசிக்கிற ஒரு வழியை நியமித்தார். ரூத்துக்கு ஒரு வழியை நியமித்தார். இங்கே மரியாளுக்கு ஒரு வழியை நியமிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வழிகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அந்த வழியிலே அவர்கள் கடந்து போய் தான் ஆக வேண்டும். மரியாளும் உன்னுடைய இருதயத்தில் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று சொன்னார். ரூத் எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி, ராணி தான், 127 நாடுகளுக்கு ராணி. ஆனால் என்ன செய்தாங்க? வந்து செத்தாலும் சாகிறேன், எல்லா யூதர்களுடைய கழுத்தின் மேலும் கத்தி இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு நிமிஷத்திலே அவர்களுக்கெல்லாம் தூக்குமரம் ஆயத்தமாகி அல்லது வெட்டி அவர்களை கொல்லும்படியாக ஆமான் என்ன செய்கிறான்? பெரிய சதியை செய்து வைத்திருக்கிறான். அதிலிருந்தெல்லாம் தகர்க்கும்படியாக எஸ்தர், மொர்தெகாய் முன் நிற்கிறார்கள். அதே போல ரூத்து நான் செத்தாலும் உன்னோடு சாகிறேன் என்று நகோமியை பற்றி கொண்டதை பார்க்கிறோம். நகோமியின் தேவனை பற்றி கொண்டார். இப்போ நீங்கள் வேதத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும், சாராளுடைய வழியை பாருங்கள், ஆகாருடைய வழியை பாருங்கள், யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கென்று ஒரு போராட்டம், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு ஒரு சோதனை, அவர்களுக்கு ஒரு ஜெயம், இதெல்லாம் காணப்பட்டது. இதான் வேதத்திலே சொல்லப்படுகிற ஆழமான சத்தியமாக இருக்கிறது. யாக்கோபு ஆபிரகாமுடைய சோதனை ஈசாக்குக்கு இல்லை இல்லையா? அவர் வந்து வித்தியாசமாய் நடத்தப்பட்டார். யாக்கோபு எல்லா சுமைகளையும் சுமக்கிறவராய் காணப்பட்டார். அந்த நேரத்தில் யாக்கோபை தேவ தூதனால் தைரியப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது எண்ணாக 22:22 வாசியுங்கள். எண்ணாகமும் 22:22 வசனங்களை வாசிப்போம். பாருங்கள், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே நின்றார்.
இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? பிலேயாம் தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டுடைய சித்தத்தின் பாதையிலே அவன் போகாதபடி மோவாப் ராஜா அல்லது அவன் வந்து இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தால் ஒழிய, அவர்களை வழி தப்ப வைத்தால் ஒழிய அவர்களை யாரும் ஜெயிக்க முடியாது. இதை நன்றாக இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அறிந்திருந்தான். இந்த மோவாப் ராஜா பாருங்கள், அதனுடைய 21 பிலேயாம் காலமே எழுந்து 21ஆம் வசனத்துல வாசிங்க. காலமே எழுந்து மோவாபின் பிரபுக்களோடு அவன் பிரயாணம், அவர்களை சந்திக்க அவன் போகிறான். பாருங்க, அவன் வந்து யாரை சந்திக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும்? பிலேயாம் காலமே எழும்பி தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். மோவாபின் ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் பிரபுக்களோடு அவன் போகிறதுனால 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. இன்னைக்கு ஒரு அந்நிய விக்கிரகங்களை சேவித்து அதிலே இருக்கிறவர்களை நீங்கள் பின்பற்றி, நீங்கள் அல்லது இன்னொரு பாவ கிரியைகளோடு கூட காணப்படுகிற மனுஷனோடு கைகோர்த்து நீங்கள் இப்படியே உங்களுடைய வாழ்நாளிலே போகும்போது கர்த்தர் உங்கள் நிமித்தம் அவருக்கு கோபம் உண்டாகிறது. இவன் ஒரு தீர்க்கதரிசி. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெளி தோற்றத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்றதாய் காணப்பட்டது. அவன் தன்னுடைய ஜனத்தையே ஆசீர்வதிக்க வேண்டியவன் சபிப்பதற்காக கைக்கூலியை வாங்கி கொண்டு சபிப்பதற்காக போக ஆயத்தமா இருக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் அந்நிய ஜனங்களோடு கலந்து, அதாவது ரட்சிப்பில்லாத ஜனங்கள். அந்நிய ஜனங்கள்னா யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுடைய கிரியைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். ஆகியால் தான் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் சத்துடைய கைக்கு. இங்கே இப்படி ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டும் இவன் இந்த காரியத்தை செய்த நிமித்தம் தேவனுக்கு கோபம் உண்டானது. சில நேரங்களில் தேவனுக்கு நம்ம கோபம் உண்டாக்கும் போது நமக்கு தெரியவே தெரியாது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிறையிருப்புகள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள், வியாதிகள் என்று சொல்லி நம்ம தடவி திரிகிறவர்களாக கடந்து போவோம். அந்த காலம், அந்த நாட்கள் நிறைவேறுகிறது வரை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது, நமக்கு ஒத்தாசை இருக்காது, நாம் தனிமையிலே தள்ளப்படுவோம், நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருப்போம். காரணம் என்னவென்றால் எங்கேயோ தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு விரோதமாக, ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம ஒரு பாவத்தை செய்துவிட்டோம், மீறுதலை செய்துவிட்டோம் என்று அர்த்தம். அதன் பின்பு நம்ம உட்கார்ந்து யோசித்து அழுது நாம் புலம்பி தேவ சமூகத்தை தேடும்போது தேவன் நமக்கு ஒத்தாசை தருகிறவராக இருக்கிறார். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியால அவன் சபிக்கவே முடியவில்லை. அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளைத்தான் தேவன் வர வைத்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தேவதூதன் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். தேவதூதன் நம்மை தேற்றுகிறது மட்டுமல்ல, அவர் அநேக நேரங்களில் எச்சரித்து உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். நீங்க இந்த வழி போகக்கூடாது என்று அவர் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதில் நம்முடைய தேவன் நம்மேல் கண்காணியா இருக்கிறார், கண்காணிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய பிதாக்கள், அப்போஸ்தலர்கள் தங்களை முற்றுமாய் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் அவரை சார்ந்திருந்தார்கள். காரணம் என்ன? நம்முடைய தேவன் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். அவருடைய கரம் பலத்த கரமா இருக்கிறது. அவரை தேடுகிற பிள்ளைகளை நான் தேவன் என்று நீ அறியும்படியாக என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற தேவன். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் வந்தாலும் எப்படிப்பட்ட உயர்வை ஆபிரகாம் பெற்றார், ஈசாக்கு பெற்றார், யாக்கோபு பெற்றார் என்பதை பார்க்கிறோம். பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான். ஆனால் இன்றைக்கும் அவர்களுடைய நாமத்தை நாம் சொல்லும் அளவுக்கு, பின் சந்ததியாகிய நாம் எல்லோரும் சொல்லும் அளவுக்கு எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தார் யோசித்து பாருங்க. அந்த வம்சத்திலே, தாவீதின் வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். தூதன், கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்? இன்றைக்கு ஏஞ்சல்ஸ், தூதர்கள் நமக்கு ஒத்தாசை செய்யும்படியாக தேவன் வானத்திலிருந்து அவர்களை அனுப்புகிறார். நல்ல செய்திகளை கொடுத்து அனுப்புகிறார். சில நேரத்தில் நம்மை விடுதலையாக்கும்படியான கிரியை செய்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வழிகளிலே தார்மாராய் யார் இருக்கிறார்களோ அந்த வழிகளை ஒதுக்குகிறவராக
நாம் முன்னோக்கி கடந்து செல்லும்படியாய் செய்கிறார். நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கும்போது இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்வார். ஆகியால் நம்முடைய ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய ஒரு பாதுகாப்பை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க 1-2 வசனம். 1 ராஜாக்கள் 19:5 ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு தட்டி எழுப்பி பாருங்கள், அதனுடைய 19:1 எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொண்டு போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் எசேவேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசேவேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டதைப் போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு பாருங்கள், எசேபேல் என்ன செய்கிறார்? எலியாவை மிரட்டுகிறதை பார்க்கிறோம். நாளைக்கு உன்னுடைய பிராணனை நான் போக செய்வேன் என்று சொல்லி நான் உன்னை கொண்டு போடுவேன் என்று மிரட்டுகிறார். தேவனோ எலியாவை யாரும் அவர் சாதாரண மரணத்தினால் மரிப்பதற்கு தேவன் எலியாவை தெரிந்து கொள்ளவே இல்லை. தேவன் தன்னுடைய கரத்தில் எழுதி வைத்திருக்கிறார், மரணத்தையே காணாதபடி நான் உன்னை எடுத்துக்கொள்வேன். எசேபேல் எப்படி கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. அவருடைய பிடியிலே சிக்கி விடுவாரா? இல்லை. எலியா பாடுகள் நிறைந்த ஒரு மனுஷன்தான், ஆனால் மகிமையான ஒரு மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே அவனை தேற்றுவதற்காக என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் மட்டும் பிரயாணம் பண்ணி இதனுடைய 4வது வசனத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போது பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் எலியா. அவர் சொல்றாரு, நான் நல்லவனே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? தள்ளப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே துணை என்பதில்லை, பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை. அவர் முழுவதுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஒரு அறையை கட்டிக்கொண்டு கர்த்தருக்காக நிற்கிறவராக இருந்தார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, ராஜாவாக இருந்தாலும் மந்திரிகளாக இருந்தாலும் அல்லது அந்த ராணியாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக அவருடைய குற்றத்தை அப்படியே அறிவிக்கிறவராக இருந்தார். இந்த வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறார்? அவன் விழித்து பார்த்தபோது இதோ தணலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு, நான் நைட்டதை வாசித்து பார்த்தேன். பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னாரெல்லாம் அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய பிராணனை வாங்க தேடுறாங்களே, நான் என்ன செய்கிறேன் என்று ஒரு நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இல்லாதபடி நான் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே என்ன யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார்? யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம்? 16 வசனம். நிம்சியின் குமாரனாகிய யெகூவை, அதனுடைய 15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி பதினேழுல சம்பவிப்பது என்னவென்றால், ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். இப்படி அவனை உற்சாகப்படுத்துகிற காரியம். சோர்ந்து போய் படுத்திருக்கிறாரு. நான் இதெல்லாம் உன் பிராணனை வாங்க தேடுறாங்களே, நீ எழுந்து, நீ இதை புசித்து நீ எழுந்து இன்னாரை
நீ அபிஷேகம் பண்ணு, நடப்பதை நீ பார் என்று சொன்ன உடனே தைரியமாக எழுந்து அவன் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறான். நமக்கு தெரியும், யோகு மகா பெரிய காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசா அவன் விட்டது எல்லாவற்றையும் எலிசாவின் வார்த்தையினாலே அக்கினி இறங்கி பட்சிக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் மேல், எலிசாவின் மேல் எப்படி கர்த்தர் கூட இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்குமானால், கர்த்தருடைய தூதன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எலியாவின் தேவன், யாக்கோவின் தேவன் நம்முடைய தேவன். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு எதற்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எலியாவின் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வரும் என்றால், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் வரும் என்றால், உங்களை சிறைப்பிடிக்கிற எல்லா அனுபவத்திலிருந்தும் விலக்கி ஒரு சமமான, ஒரு எரிந்து தணிந்த அல்லது ஆபத்தில்லாத, ஒரு போராட்டம் இல்லாத ஒரு இடத்திலே உங்களை நிறுத்த அவர் போதுமானவர். சோர்ந்து போய் இருக்கும்போது தான் நமக்கு பயந்து சோர்ந்து இருக்கும். அதனால தான் சொன்னார், நீ பயப்படாதே. அநேகமாய் சொல்லப்படுகிற வார்த்தை அது, நீ பயப்படாதே. சரியா? ஒரு பெரிய ஒரு இதை தாண்டுவதற்கு, ஒரு மதிலை தாண்டுவதற்கு பயம் இருக்கும். இந்த காரியம் எப்படி ஆகுமோ, அந்த நேரத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் பலப்படுத்துவேன், நான் சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு பிள்ளைக்கு பிரசவம் நடந்தது. நேற்றைக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெமிமா, அந்த ஜெஸ்ஸி அவங்க ஜெமிமா, அது ஆஸ்பத்திரியில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளையை குரோம்பேட்டை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அந்த இடத்துல பயங்கரமாக கத்தி இருக்கிற முதல் பிரசவம், கத்தி இருக்கிறா, ரொம்ப போராட்டம். ஆனால் அந்த சகோதரி தாயார் ஜெபித்தாங்களாம். இவன் மக கத்துறாங்க, டாக்டர்ஸ் திட்டுறாங்க, பக்கத்தில் உள்ளவங்க திட்டுறாங்க, இந்த பொண்ணு இப்படி கத்துத. அந்த சூழ்நிலையில் இந்த தாயார் வெளியே தாங்க முடியாமல், இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்னீரே, என் மகளுக்கு நீர் உதவி செய்யும். அவளால் தாங்கவே முடியல, ஏன் கத்துறா, வலி. சரியா? அந்த நேரத்தில் ஜெபித்த போது, அது மட்டுமல்ல, அந்த நர்ஸு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்தம்மா சர்ச்சுக்கு போகிறீங்க, எந்த சர்ச், பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தாங்களாம். கத்துனா விடுவாங்களா? அது அரசு ஆஸ்பத்திரி. அப்புறம் இல்லை, நாங்கள் பெருங்குளத்தூரில் பாஸ்டர் அர்ஜுன் ஸ்டீவன் பெத்தேல் சபைக்கு நாங்கள் போகிறோம். அவங்க ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மகளை திட்டவே இல்லை, அவங்க கொஞ்சம் சமாதானமாகவே எங்ககிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதன் பின்பு அற்புதமாக ஒரு மகளை அவள் பெற்றெடுக்க உதவி செய்தார். அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். நேற்றுக்கு இரவு ஒரு 8 மணி அளவுக்கு நாங்கள் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இக்கட்டில் அவரே அரணான கோட்டையாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நிமிஷம்தான் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி வெளியே ஒரு அழுகையோடு கூட ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த மாதம் நீர் சொன்னீர், எங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. அவங்க பாட்டியும் அந்த பிள்ளையுடைய பாட்டியும் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு தான் இந்த மாத வாக்குத்தத்தம். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஒரு புதிய பலன். சரியா? சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். தேவன் வசனங்கள் உயிரோட்டமாக இருக்கிறது. வசனம் தனியாக இருக்கு. விதை தனியாக இருந்து ஒரு பையில கட்டி தொங்க போட்டிருந்தா அது விதையா இருக்கும். அதே விதை நிலத்தில் விழும்போது என்ன செய்கிறது? உயிர் பெறுகிறது. அதே போல் வசனம் அப்படிதான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனா என் இருதயமாகிய நிலத்தில் அந்த வார்த்தை வரும்போது, சரியா, அந்த வார்த்தை வரும்போது, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன் சந்ததியோடு இருப்பேன். அந்த வார்த்தை வரும்போது என் நிலத்தில், இருதயமாகிய நிலத்துக்குள் அந்த விதை விழுந்த உடனே அது அப்படியே உயிர் பெற்று என்ன செய்கிறது? அது வளர ஆரம்பிக்கிறது. அது வளரும் போது அது உயிர் பெற்று, அது உயிருண்டாகும் போது அது கிரியையாக வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அது அற்புதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆம், அதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி ஏன் வரணும்? வாக்குத்தத்த ஆராதனை அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை
ஏகமாய் காணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவன் உருவாக்குற தேவன், அவர் உருவாக்குவார், மேன்மைப்படுத்துவார், பெருகும்படியாய் செய்வார். ஆகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளையாம் எலியாவை ஆண்டவர் பலப்படுத்தினார். அவனுக்கு இன்னாரெல்லாம் அபிஷேகம் பண்ணு. நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ பயப்பட வேண்டியதில்லை. இந்த காரியத்தை நீ செய், உனக்கு எல்லாமே மேன்மையாய் மாறும். நீ யோசித்து கொண்டிருக்காத. நீ எழுந்து போய் நீ அபிஷேகம் பண்ணு, ஆசிகையில அபிஷேகம் பண்ணு, யெகோவை அபிஷேகம் பண்ணு என்று இந்த காரியத்தை செய்த உடனே அவருக்குள் ஒரு பெரிய மீண்டும் அந்த ஊழியத்தின் துவக்கம் அவருக்கு உண்டாயிற்று. ஆகியால் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை தொடும்போது, கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் வரும்போது ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிறார். ஆகியால் கர்த்தர் நல்லவர். தானியேல் 10ஆம் அதிகாரம் 18-20 வரை வாசிக்கும் போது, தானியேலை திடப்படுத்தின தூதன். தானியேல் என்ன செய்கிறார்? ஒரு தூதன் வந்து பலப்படுத்துகிறார். நமக்கு நேரம் இல்லாத இருக்கிறது, நீங்க அதை வாசித்து பாருங்க. அதே தானியேல் 6:21-22 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் சிங்க கவியிலே போடப்பட்ட போது என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயை தூதன் கட்டி போட்டார். 21-22. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் தரியு ராஜா பார்த்து சொல்லுகிறார், என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதனுடைய வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் எப்படி வாய் கட்டப்பட முடியும்? சிங்கங்கள் எல்லாவற்றையும் பீறி போடும். பாருங்கள், அதே சிங்கங்கள் தானியேலை எத்தனை சிங்கங்கள், ஒரு சிங்கம் அல்ல. ஒரு சிங்கம் என்றால் தாவீது அதை கிழித்து போடுகிறான், கரடியையும் சிங்கத்தையும் கிழித்து போடுகிறான். ஆனால் சிங்கங்கள் அவர் என்ன செய்கிறதாம்? அவரை பீறி போடும்படியாய் வந்தபோது தேவன் அவருடைய வாயை கட்டி போட்டார். அது ஒண்ணுமே செய்ய முடியாதபடி அதை ஆண்டவர் என்ன செய்தாராம்? கட்டிவிட்டார். அவன் மேல அது நோக்கமா இல்லாதபடி பணிந்ததாய் மாறிவிட்டது. அவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட தூதனை கொண்டு கட்டினாராம். எந்த அளவு கரெக்டா இருந்திருப்பாரு. அவங்க தூக்கி போடவும் அந்த நேரத்துல இது அப்படியே பாய இருக்கும். அந்த நேரத்துல அவர் பார்வையிலே கதை முடிந்துவிடும். உடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், உடைய போராட்டம் எதுவா இருந்தாலும், தேவன் ஒரு பார்வையிலே என்ன செய்கிறார்? அதை முடித்து விடுவார். இல்லையா? அவருடைய பார்வை நம்மேல் இருந்தா போதும். அவர் உன்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்காமல் தானியேலை பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் வந்து தூக்கி போட்ட உடனே சிங்கங்கள் வேலை செய்யாதபடி ஆக்கிட்டார். பொறாமையினாலே அவரை தூக்கி போட்டாங்க. கடைசியில அந்த பொறாமை கொண்டவர்களை தூக்கி போட்ட போது என்ன ஆயிற்று? அவங்களெல்லாம் கரும்பை போல கடித்து கொண்டு விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன். சாத்ராக், மேசாக், அபேத்நேகோவை தப்புவித்தவர். நம்முடைய தேவன் யார்? நம்மை தப்புவிக்கிறவர். நீங்க உணர்ந்தால் போதும். நீங்க உணர்ந்தா, ஆண்டவரே நான் செய்தது தப்பு, நான் செய்தது பாவம், எனக்கு இறங்குங்க அப்படின்னு அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு செகண்ட் நம்முடைய உணர்வு தான் நம்மை ஒரு மிகுந்த ஒரு போராட்டத்தில் நம்மை விடுதலையாக்கும். நம்ம வந்து அவர் வழியிலே நம்மை நடத்த செய்கிறது. உணர்வு தான் முக்கியம். ஆனால் தானியேல் பாவமே செய்யல. தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு தேவ மனுஷன். தேவனும் அப்படியே இருந்தார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். லேலுயா, அவன் சொந்த தேசத்தில் நடக்கவில்லை, அந்நிய தேசத்தில் நடந்தது. தேவன் தப்புவித்தார் அல்லவா? உங்களை என்னையும் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம என்ன செய்வார்? விடுதலையாக. சங்கீதம் 34 வாசிக்கிறோம். 34 அவரை 7 சூழ பாலை கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவருக்கு பயந்தவர்களை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 4:11 வாசிக்கிறோம். இயேசு வனாந்திரத்திலே அவர் அனுப்பப்பட்ட போது பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்ட பின்பு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார், பணிவிடை நாவிகள். 4:11 வாசிக்கும் போது திட்டமாக, அப்பொழுது பிசாசானவன் விட்டு விலகி போவான்.
இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிசாசினால் உண்டாகிற சோதனையிலே, போராட்டத்திலே அவன் உங்களை என்னை விட்டு அவன் விலகி போகிறவனா இருக்கிறான். அவன் எப்பவுமே விலகி போகிறவன். ஆனா தேவனை பாருங்கள், நானோ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிசாசு விலகி போவான். அவனால் ஒரு தேவ பிள்ளையோடு இருக்க முடியாது. ஒரு பந்தியில கூட அவனால் வாசம் பண்ண முடியவில்லை. ஒரு பண்டியோடு எவ்வளவு நேரம் வாசம்? நான் சுமப்பதை விட கடல்ல விழுந்து மாய்வது நல்லது என்று சொல்லி அவைகள் 2000 பன்றிகள் போய் கடல்ல மாண்டது. அந்த அளவுக்கு ஒரு மிருக சரீரத்தில் கூட பிசாசுக்கு அங்க இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தேவ பிள்ளைகளோடு அவன் வாசம் பண்ண முடியும்? சரியா? வாசம் பண்ண முடியாது. நம்முடைய தேவன் அவன் விலகி போனான். இயேசுவோடு கூட அவன் எப்படி முன் நிற்க முடியும்? தேவகுமாரன், உமக்கு எனக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று என்ன செய்து பணிந்து கொண்டது இயேசுவை பார்த்து. நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது முடிந்தவுடனே, அந்த சோதனை முடிந்தவுடனே ஒரு உபத்திரவத்திலே கடந்து போகிறீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தருடைய பட்சத்திலே நின்று நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா! ஒரு பெரிய அவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சோதனையில நீங்க கர்த்தர் பட்சமாய் நின்று அவருடைய பலத்தை கொண்டு நீங்கள் காணப்பட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். இப்ப என்ன ஆச்சு? படைவினை நாவிகள் வந்து அவர் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்தார். ஞானஸ்நானம் பெற்று உபவாசித்து கொண்டிருந்தார். இப்ப அவரை திடப்படுத்தி அவரை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் உங்களை போஷிக்கிறவர். ஆமென். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை எங்களை நல்ல ஆகாரத்தினால் போஷிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா! நல்ல ஆகாரத்தினால் எங்களை, எங்க வீட்டில் பால், முட்டை, எண்ணெய், மாவு இது ஒன்றும் குறையவே கூடாது. கர்த்தர் உங்களை போஷிக்கிறவர். தம்முடைய குமாரனை போஷிப்பதற்காக ஏஞ்சல்ஸ் பணிவிடை நாவிகளை அனுப்பி, மனுஷருடைய உபசரணை அல்ல, அங்கே தூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? அவருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இப்போ இயேசு என்ன செய்கிறார்? இதைத்தான் செய்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகள் பட்டினியா இருக்கிறதுக்கு விடுகிறதே இல்லை. இவர்கள் எல்லாம் வழியிலே சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அவருக்கு தெரியும் சீசரிடத்தில் என்ன இருக்கிறது. 300 பணம் இருந்தால் கூட நம்ம கொடுக்க முடியாது இந்த வனாந்தரத்தில். உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள் என்றார். அந்த 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு வந்து ஆசீர்வதித்து தூக்கி ஆசீர்வதித்தார். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக தேவன் அற்புதத்தை செய்தார். நம்முடைய தேவனுடைய தேவைகள் சந்திக்கிறது மட்டுமல்ல, மீதம் எடுக்க அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு அவருக்கு பணிவிடை தூதர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 9-12 வரை வாசிக்கும் போது அங்கே சிறைச்சாலைகளின் கதவுகளை உடைத்து திறந்து தம்முடைய பிரியமானவர்களை விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலை, பேதுரு சிறைச்சாலையிலே அவனை கொல்லும்படியாக யாக்கோபை கொலை செய்த பின்பு இந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் என்ன செய்கிறான்? சிறைச்சாலையிலே போட்டபோது இரவிலே அடுத்த நாள் கொண்டு வர வேண்டும் வெளியே. ஆனால் அவர்கள் முந்தின நாள் விடுதலையாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தூதனை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். நாளைக்கு எல்லார் மத்தியிலே அவனை கொண்டு விடலாம் என்று யோசித்தார். சபையார் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ரோதை முதற்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது இதோ பேதுரு சிறைச்சாலையின் எல்லா கதவுகளும் திறந்து அவன் என்ன செய்கிறான்? வீதியிலே வந்து அவன் அந்த வீட்டுக்குள் வருகிறதை பார்க்கிறோம். ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம்! தேவன் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அதிலும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12-30 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் கடந்த இரவிலே நான் அதை வாசித்தேன். அதை நான் தியானித்த போது உண்மையிலே அதனுடைய 12ஆம் வசனத்தில் நீ வாசிக்கும் போது சபையார் எல்லாரும் பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் கையினால் அடையாளங்கள் செய்யப்படுகிறது. அனனியா சப்பீரால் அவர்கள் எல்லாம் தண்டனைக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். பரிசுத்த ஆவியானிடத்திலே பொய் சொன்னதினால் பேதுரு எழுந்து இந்த காரியங்களை நடப்பிக்கிறவராக இருந்தார். இதெல்லாம் நடந்து சபையாருக்குள்ளே
மிகுந்த பயம் உண்டானது. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது. நம்ம ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது யாருக்கு வேணாலும் மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியுமா? அவர் தூங்காமல் உறங்காமல் நம்முடைய எல்லா செய்கைகளும் அவருக்கு தெரியும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒரு பயம், நமக்குள்ள தெய்வ பயம் உண்டாகும். என்னை யாருமே பார்க்கல, ஒரு குடும்பத்தில் யாரும் பார்க்காம இருக்கலாம், மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க அனனியா சப்பீராள் என்ன செய்தாங்க? அவர்கள் பொய் சொன்னார்கள். பொய் சொன்ன உடனே பெரிய தண்டனை, இறந்து போறாங்க. பேதுரு சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் சபையார் எல்லாம் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த 11வது வசனம் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் கையினால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவனோடு சேர துணியவில்லை. ஏன்னா இது பயங்கரம், இவங்க பயங்கரமானவர்கள், ஊழியக்காரர்கள் என்று பயப்படுகிறார்கள். இந்த காரியங்களை கண்ணூடாக பார்த்த உடனே பயப்படுகிறார்கள். ஆதி நூற்றாண்டு சபை எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தடமாய் அதிகமாய் திரும்ப. இதனால என்ன ஆச்சுன்னா 17 அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேயர் வாசிங்க. எழும்பி பொறாமையினால் நிறைந்து சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள். 5 அதிகாரத்திலே இருக்கு பாருங்க. சரியா? அங்க 16 அதிகாரத்திலையும் பேதுரு பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் வைத்தார்கள். அன்னைக்கு சிறைச்சாலைக்கு ஏன் ஊழியக்காரர்கள் போனார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்காக போனார்கள். ஒரு ஏமாற்று, ஒரு மோசடி, இப்படிப்பட்ட ஒரு காரியங்களினால போகிறது, அல்லது ஒரு சாட்சி கட்டு அவர் பாவத்தை செய்து சிறைச்சாலை போகிற அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கும். ஆனால் நம்முடைய பிதாக்கள் எப்படி அவர்கள் காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்காக அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் போடப்பட்டார்கள். என்ன நடந்ததா? கர்த்தருடைய தூதன் 19 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலைகளின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார்கள். ஆமே. ஏன்னா தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியாது. தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. மனிதர்கள் மூலமாக இயேசு மெய்யான தேவன் என்பதை அறிவிக்க வேண்டும். நீங்கள் மறுபடியும் போய் சொல்லுங்கள் என்று அவர்கள் பிரமிப்புண்டாக, அதுக்கு கீழே எல்லாம் நீங்க வாசிக்கும் போது அவர்களுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது சிறைச்சாலையில் ஆளே இல்லை. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவர்கள் பிரமிப்புண்டாயிற்று, ஆச்சரியம் அடைந்தார்கள். சரியா? அவர்களை யாரும் அந்த நாட்களிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறீர்கள்? நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா? தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு எனக்கு இருக்கா? உட்கார்ந்து செபியுங்க, வேதத்தை வாசிங்க. தகப்பனே எங்களை நடத்தும் என்று சொல்லி முற்றுமாய் நீங்கள் அர்ப்பணியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. பேதுருவை மட்டுமல்ல, ஸ்தேவானை மட்டுமல்ல, பேதுருவை மட்டுமல்ல, பவுலும் சீலாவை மட்டுமல்ல, உங்களை என்னை விடுதலையாக்க, நம்ம பிள்ளைகளை விடுதலையாக்க தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா 22 அதிகாரம் 42 43 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்தான் கெத்செமனே தோட்டத்தில். அதனுடைய 43 வாசிக்கும் போது என்ன நடந்தது? அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். கிறிஸ்துவை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ தூதுடைய செயல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க. இப்பொழுது இயேசுவை பலப்படுத்துகிற வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஏன்னா மனுஷனுடைய சப்போர்ட் இல்லாமல் போனது. நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருங்கள் என்று சொன்ன போது அவர்களால் விழித்திருக்க முடியவில்லை, தூங்கினார்கள். இன்னைக்கு நம்மும் அதை தான் செய்துட்டு இருக்கோம், தூங்கி கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரம் விழித்திருங்கள்.
என்று நாம் எத்தனை பேர் விழித்திருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனோடு சம்பாஷிக்கிறோம்? எத்தனை பேர் பேதுரு பிந்தி தனித்திருந்ததை போல தனித்திருக்கிறோம்? எத்தனை பேர் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்ததை போல விலகாதிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளை இந்த வழியிலே நடத்துவோம். நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறுவோம். மனுஷர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கும்போது, நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த சிலுவையை சுமந்து உங்களுக்காக ரத்தம் சிந்துவேன் என்று இயேசு தீர்மானம் எடுத்து விட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகா பெரிய ஒரு வேலையை செய்து முடிக்கிறதற்கு தேவனால் அனுப்பப்பட்டு தன்னுடைய குமாரன் வந்தார். இப்பொழுது இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். ஏன்னா இது செய்யாமல் போனா என்ன ஆயிருக்கும்? அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்து என்ன பிரயோஜனம்? அவர் இந்த ஊழியங்களை நிறைவேற்றி என்ன பிரயோஜனம்? எத்தனையோ பேர் வந்து தான தர்மங்களை செய்து நன்மைகளை செய்து மரித்து போனார்களே. மகாத்மா காந்தி பலரை குறித்து நம்ம பார்க்கிறோமே. அவர்கள் எல்லாம் மக்களுக்கு ஏதோ செய்து அவர்கள் கடந்து போனார்கள். அதனால் என்ன மீட்பு வந்தது என்றால் ஒரு கேள்விக்குறியில தான் நிற்கிறோம். இன்னைக்கு ஒன்றும் மீட்பை காணோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம், அவர் வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு, பலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, ஆடு மாடுகள் புறாக்கள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் அவர் வந்தார். மனுஷனை பரலோகத்திற்கு கொண்டு போகும் வழியை ஏற்படுத்தும்படியா நடந்தது என்ன யோசிச்சு பாருங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே மனிதர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தூங்கிக் கொண்டிருந்த போது தூதன் அவர்களை பலப்படுத்தினார். அந்த சிலுவையை சுமப்பதற்காக, சிலுவையில் அறையப்படும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. ஆனா நமக்கு தெரியும் அவர் என்ன பாடுகளை சகித்தார் என்று. லூக்கா 16:19-31 வரை வாசித்து பாருங்கள். அவருடைய 22ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:22. பின்பு அந்த தடுத்தனன் வந்து தேவதூதனால் ஆபிரகாம் பிதாவின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். நேற்றை கூட நான் ஒரு அடக்கம் பண்ணேன். சபையாருக்கே தெரியாது. நம்ம சர்ச்சில் மேரின்னு ஒரு சகோதரி, இந்த சித்தாள் வேலையெல்லாம் செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான், முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் புருஷன் கூட ஒரு மீசக்காரராக இருப்பார். வந்து கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க. ஐயா ஒரு புடவை கொடுங்க அப்படின்னு நம்ம புடவையை கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். மேரி உங்களுக்கு சிலருக்கு தெரியும், செல்விக்கெல்லாம் தெரியும். வந்து திடீரென்று முந்தா நாளைக்கு இறந்துட்டாங்க. வந்து நிற்கிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சபைக்கே ஒழுங்காக வர்றதில்ல. சரி என்ன செய்கிறது? கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரு. என்ன பேசுகிறார்? உனக்கு பலன் இருக்கும்போது நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாதிராத. உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிற, ஒரு லெட்டரை கொடுத்து இடத்த வாங்கி கொடுக்கலாம். நீ நின்று அடக்கம் பண்ண, உன் கூட யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் என்று சொல்லி எனக்குள்ள திட்டமாக ஆண்டவர் பேசினார். உதறி தள்ளணும்னா தள்ளிடலாம். சரியா? நம்ம சபைக்கு வந்து போனவங்க, சரி நான் உடனே நீங்கள் அடுத்த நாள் வாங்க 8 மணிக்கு இந்தந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஆதாரு, டெத்து சர்டிஃபிகேட்டு, இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. நான் லெட்டர் எழுதி பாஸ்டம்மா லெட்டர் எழுதினாங்க. நான் கொண்டு போய் அந்த பாஸ்டர்ஸை பார்த்து அந்த காரியங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி சரியாக இந்த காரியங்களெல்லாம் காலையில் நேற்றை முடிச்சுட்டேன். ஈவினிங் அடக்க ஆராதனை. சரியா? நான் மட்டும் நேரே அங்கே போய் அந்த பக்கம் ஆகாஷ் பவனுக்கு பின்னாடி தான் அந்த உடம்பு வச்சுருந்தாங்க சகோதரியுடைய. அங்கே போய் நான், ஏன்னா 25 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உடலெல்லாம் அழுகி போன ஒரு நிலையில் அந்த கண்டிஷன், பயங்கரமான கண்டிஷன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையில் சரியாக 4 மணிக்கு அங்கே ஜோம் பண்ணி இங்கே கொண்டு வந்து 5:30க்கெல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குளிச்சு ஒரு பெரிய வேலையை நிறைவேற்றின ஒரு திருப்தி எனக்கு இருந்தது. லேலுயா, அது பாட்டில் ஏதோ ஒன்று ஆண்டவர் நடத்துகிறாரு. அந்த நடத்துதல்ல ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பணி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பணி. என்னென்ன வாய்ப்பு இருக்கோ நம்ம வந்து செய்ய வேண்டும். ஒரு ஏழை சகோதரி, அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள அடக்கம் பண்ணுகிறது, அது கர்த்தருக்காக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஓடி போய் நம்ம இந்த காரியங்களை செய்து கர்த்தருடைய கிருபையினால இதனால எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சபையாருக்கும்
உடைய சபைக்கும் ஆண்டவரே நீர் உடைய கிருபையை தாங்கப்பா. இதுதான் என்னுடைய ஜெபம். லேலுயா. நான் இதெல்லாம் நான் தனியாக புதரை கூட கூப்பிடல, நான் கூப்பிட்டா வந்துடுவார். வந்து ஏன்னா யாருன்னு அவருக்கு தெரியாது. நான் தனியாக போய் இந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸை நாவெல்லாம் வறண்டு போயிடுச்சு. சரியா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு என்ன நானே தேற்றிக்கிட்டு நின்று கடைசியாக ஜோம் பண்ணி வசனம் வாசித்து ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி அங்கே அடக்கம் பண்ண முடியாத கிருபையை ஆண்டவர் கட்டளையிட்டார். இதுக்கெல்லாம் எங்களுடைய ஜனங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நன்மையாய் மாற்றும், என்னுடைய மீறுதல் எல்லாம் மன்னித்து உடைய கிருபை இறங்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு அந்த காரியத்தை செய்தார். பாருங்கள், தேவ தூதன் என்ன செய்கிறார்? லாசருவை பிதாவுடைய ஆபிரகாம் பிதாவுடைய மடியில கொண்டு போய் விடுகிறார். சரியா, விடுகிறார். அங்க வந்து ஐஸ்வர்யவான் கெஞ்சுகிறார், தண்ணியை தொட்டு வைங்க வைங்க, ஒரு சொட்டு தண்ணி எனக்கு வேணும். அவன் பூமியில வாழ்ந்த காலத்துல அவன் வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவனாக இருந்தான். ஆனா ஏழை லாசரு அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கி போட்டது. ஒரு நாள்ல அவர் அனுபவித்து சாகவில்லை, அவர் எல்லா வேதனைகளை சகித்து முடித்த போது தேவன் ஆபிரகாம் பிதாவுடைய இன்னைக்கு வேதனையில் இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களா, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நன்மையை கண்டேன் என்று நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மனது சொல்லுகிறதா? ஏழை லாசருவின் மனதை போல உங்களுடைய மனது இருக்கிறதா? ஒரு நாள்ல அவர் ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை உட்கார வைப்பார். அங்கே சஞ்சலம் இல்லை, வருத்தம் இல்லை, போராட்டம் இல்லை. லேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம ஓடுறது வரை ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஓடிக்கொண்டே இருப்போம், உழைத்து கொண்டிருப்போம், ஓடிக்கொண்டிருப்போம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள். சரியா, நீங்கள் கண்ணும் கருத்துமா இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும்போது நீங்க கேட்க வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம், நமக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு அவர் இருக்கிறார். அந்த காலத்துல பார்த்து கொள்ளலாம். ஆமென். அதுவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வழியில என்னென்ன வருகிறதோ நன்மையை செய்து முன்னோக்கி கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்கும் செய்ய பலன் உண்டு. கையெடுத்து கும்பிடுறாங்க புருஷனும் பிள்ளைகள் எல்லாம் வந்து, அவங்க எல்லாம் ஆலயத்தில் வந்து நின்று அப்பதான் பார்க்குறேன், எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆகிய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஒரு பலன், நற்கிரியைகளை செய்ய ஒரு பலன். சரி, அந்த நற்கிரியைகள் எப்படி இப்படிதான் என்றல்ல, எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில் பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் எந்த பாதையில் நம்ம நடத்துகிறாரோ அந்த வழியிலே நாம் நடந்து முன்னோக்கி போக வேண்டும். ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ தூதன் மரியாள் இந்த வீட்டில் பிரவேசித்து கிருபை கண்களை மூடுவான். கிருபை பெற்றவளே வாழ்க, தேவனால் சொல்லப்பட்டது நிறைவேறும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வில் பெலனானான், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பெலனானால், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லமாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லமாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயம் உம்மை பாடும். இயேசு எந்தன் வாழ்வில் பெலனானான், எனக்கென் ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பெலனான். இயேசு என் வாழ்வில் பெலனானால் எனக்கு ஆனந்தம், என் பிள்ளைகளுக்கு ஆனந்தம், எங்கள் ஜனங்களுக்கு ஆனந்தம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். மரியாள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார். ஒரு பெரிய திட்டத்தில் நோக்கத்தோடு கூட தேவ தூதன் சந்தித்தார். யாக்கோபை தேவ தூதன் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். பிலேயாமனுக்கு எதிர்த்து நின்றார். ஓ, அவன் மோவாபின்
பிரபுக்களோடு கடந்து போனான். நாம் அந்நிய ஜனங்களோடு அல்ல, தேவ பிள்ளைகளோடு கைகோர்த்து நிற்போம், ஊழியக்காரர்களோடு கைகோர்த்து நிற்போம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை பலப்படுத்தின தேவன், நீர் இன்னென்ன காரியங்களை செய் என்று சொன்னார். நீ எழுந்து இன்னென்ன காரியங்களை நீ செய். மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணி கொண்டிராதபடி நீ இந்த காரியங்களை செய்யும் போது நான் உன்னுடைய சிறையிருப்புகளை மாற்றுவேன். ஓ, உன்னை விடுதலையாக்குவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எழுந்து செயல்படு, நீ எழுந்து செயல்படு. இதுதான் தேவ தூதனால் எலியாவுக்கு சொல்லப்பட்ட காரியம். அவன் அப்படி செய்து சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தானியேலை திடப்படுத்தினார். சிங்கங்களுடைய வாய்க்கு தானியேலை தப்பு வைத்தார். இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற சிங்கத்தை போன்ற பிரச்சனைகளுக்கு உங்களை தப்பு வைக்கிற தேவன். இயேசு உபவாசித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு வழி நடத்தி அந்த சோதனையிலே இதோ முடிந்த போது பிசாசு ஜெயித்த மாத்திரத்திலே பணிவிடையின் ஆவிகள் பணிவிடை செய்தது. இயேசு திருப்தியாய் போஷிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை போஷிக்கிற தேவன். வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்து போஷித்தவர். ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் கதவை திறந்து பேதுருவை விடுதலையாக்கினார். ஆச்சரியம். அப்போஸ்தலர் 12 வாசித்தோம். அதே 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொன்னதனால் பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் எல்லோரும் சேர்ந்தவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்கள். நடந்தது என்ன? உடனே தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து, உங்களை கலங்க பண்ணுகிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் லகுவாக்குவார். ஓ ஹல்லேலூயா. லகுவாக்கி நீங்கள் தப்பி போகும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன். பிதாவே, உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னபோது கெட்சமனே தோட்டத்தில் ஒரு தூதன் வந்து அவரை தேற்றினார், அவரை ஆற்றினார், அவரை தைரியப்படுத்தினார். சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவர் பாடுகளை சகிக்க வேண்டும். அவருக்கு சப்போர்ட் தேவை. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். அவருடைய ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தில் எழுதுங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஓ, இந்த ஜெயம் கர்த்தரால் வருகிறது. எழுதுங்க. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் ஜனத்திற்காக இந்த ஜெயம் வருகிறது என்று எழுதுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் உங்களுக்காக. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவிலே வாசித்தோம். லாசரு ஐஸ்வர்யவானால் அந்த ஆபிரகாம் பிதாவின் மடியிலே போக முடியவில்லை. ஒரு ஏழை லாசரு அங்கே போய் உட்கார்ந்து விட்டான். ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்தவனாய் இருக்கும் போது ஐஸ்வர்யவான் நரகத்திலே எனக்கு தாகம் 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 என்று அவன் கெஞ்சி கொண்டிருந்தான். நாம் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே லாசருவின் குணம் படைத்தவர்களாய் இருப்போம். நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய தாழ்மையின் உள்ளம் நம்மை அந்த லாசரு இருந்த இடத்திலே ஒரு நாளில் நாமும் இருக்கும்படியாக, ஆபிரகாம் பிதாவின் கைகளிலே இருக்கும்படியாக, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, நம்முடைய பிதாக்கள் எல்லாம் இருக்கிறார்களே, எண்ணி பாருங்கள். ஓ, பூமியின் வாழ்க்கை எப்படிப்பட்டது! இந்த மாய உலகத்திலே வாழ்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தை நம்பாதீர்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்பாதீர்கள். நீங்கள் தேவனை நம்புங்கள், மனிதரை நம்பாதிருங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள், பிதாவாகிய தேவனை நம்புங்கள். நீங்கள் எந்த ஊழியக்காரரையோ விசுவாசிகளையோ மனிதர்களை அல்ல, நீங்கள் தேவனை தான் முதலாவது நம்ப வேண்டும். நீங்கள் தேவனை நம்பும் போது ஹல்லேலூயா, நீங்கள் மனிதர்களை யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை ஒரு முன்மாதிரியாய் கர்த்தர் காண்பிப்பார். பவுல் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. யாரையும் நீங்கள் திரும்பி பார்த்து உறவுகளையும் சொந்தங்களையும் உலகத்தில் உள்ளவர்களையும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். தேவனே, எங்கள் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும்.
பரிசுத்த ஆவியானவர் கரைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகட்டும், தொடர்ந்து நடத்தும். மற்ற கூட்டங்களை ஆசீர்வதித்து தாரும். சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபையை தாரும். எல்லா துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசு நேசிக்கின்றேன், பெண்மே நேசிக்கின்றேன். கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் ஒரு வாழ்த்துங்கள். செபிக்க வேண்டியவர்கள் வாங்க, காணிக்கை செலுத்துங்கள். தொடர்ந்து மாலை கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.